இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க போறோம்னா டே வித் மை சிஸ்டர். இப்போ எங்கன்னா வந்துட்டு நானும் என் தங்கச்சி வந்து பழைய மலரும் நினைவுகள் குஞ்சுமணிக்கும் புட்டுக்கும் வந்துட்டு பர்த் சர்டிபிகேட் வாங்கணுமா. இங்கதான் எங்க பாட்டி வந்து எங்க குழந்தையா இருக்கும்போது பென்சிலு ரப்பரு வெல்கம் டு பிம்போம் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னா டே வித் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக எதுக்கு வந்திருக்கோம்னா நாங்கள் வந்துட்டு குஞ்சுமணிக்கும் புட்டுக்கும் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, ப்ளஸ் ஆதார் கார்டெல்லாம் வாங்கணுமா. அது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் பரவாயில்ல, நான் கொஞ்சம் சீக்கிரம் இப்போ 3 வயசுல தான் பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறேன். நான் புட்டுக்கு 1 வயசுல எடுக்க போகிறேன். ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஆதார் கார்டு வாங்கிட்டு அப்புறம் நான் வாங்கணும். பர்த் சர்டிஃபிகேட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதை வச்சு தான் ஆதார் கார்டு. ஓகே, ஸோ அதை வச்சு தான் ஆதார் கார்டு வாங்கணுமா. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நான் எனக்கு தெரியாது அந்த இடம் எங்கே இருக்குன்ட்டு என் தங்கச்சி தான் கூட்டிகிட்டு போகிறேன். மேபி நீங்கள் கோயம்புத்தூர்காரங்களா இருந்தால் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு அதை எங்கே எடுக்கிறது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஆதார் கார்டு இஸ் மேண்டேட்ரியா. 3 மாதம் குழந்தைக்கே எடுத்துடணுமா. ஸோ அதனால இப்போ நான் ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஆதார் கார்டு வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே மகாலட்சுமி வழியாக போயிட்டு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே என் பாட்டிக்கு எல்லாத்துக்கும் ரோஸ் மில்க் வாங்கிட்டு ஓ ராம் மிஸ்டர் ராம் பாருங்க வந்து அன்னபூர்ணா என்ன ஸ்வீட் கடைடா குட்டி அன்னபூர்ணா தான். அது அன்னபூர்ணா தான். ஸோ அந்த சிக்கன் அன்னபூர்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னபூர்ணால போயிட்டு பாட்டிக்கு வந்து டைமண்ட் சிப்ஸ் உனக்கு டைமண்ட் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு போகணுங்க. ஸோ அதனால ஒரு டே வித் மை சிஸ்டர் விளாக் எடுக்க போறேங்க நான் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ புட்டு பார்த்துக்கோங்க, இங்கே கொஞ்சம் மணியும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. 2 o'clock தான் 2 பேர்த்தோட ஷிஃப்ட் முடியும். அதுக்குள்ள நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஓடிடலாம்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே அப்போ லஞ்ச் டைம் விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்கள் இப்போ சீக்கிரம் போகிறது நாம் சுற்றி கூட்டிகிட்டு போகிறேன். பேசிட்டு அப்படியே மறந்துட்டோம், வழி மாறியாச்சு. சரிங்க, நான் போயிட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். A few minutes later. ஸோ எங்கள் பின்னாடி இருக்கிறது தான் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ். அங்கே தான் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கார்பரேஷன் ஆஃபீஸ். ஏன்னா கேஜி ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இருக்கிற கார்பரேஷன் ஆஃபீஸ் தான். ஸோ இது எங்கன்னா வந்துட்டு சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் வந்து மசனியம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ். பெரிய வேலைன்னு நினச்சோம். போய் ஜஸ்ட் வந்து 2 பேரை வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்ல எழுதி கொடுத்துட்டு பெற்றோர் கையொப்பம் இருந்தது. அதில் வந்து சைன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஒரு வெப்சைட்டில் போய் 10 நாளுக்கு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா. அவ்வளோதான். 5 நிமிஷம் வேலை செய்யறதுக்கு நீ நானுன்னு சொல்லிட்டு ஓடாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி திட்டினா. ஸோ இப்போ வந்து இது வாங்கினதுக்கு அப்புறமா இ சேவை மையத்தில் போய் ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கிடைச்சிடும். ஆனால் ஆதார் கார்டு அப்போ 2 குட்டிங்களையும் தூக்கிட்டு போகணுமா. ஏன்னா அவங்க மூஞ்சி போட்டோ பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். கிருத்திகாச்சும் சொன்ன கேட்பான். ரைட்ல போனா அந்த அன்னபூர்ணா கடை வரும்டா. இங்கதான் எங்க பாட்டி வந்து எங்க குழந்தையா இருக்கும்போது பென்சிலு ரப்பரு நஞ்சப்பா ஒரு பென், அந்த ஹீரோ பென் வாங்கி தருவாங்க. நாங்க அடிச்சுப்போம் நஞ்சப்பா கடை. இங்க வந்துட்டு அங்கதான் வந்து இங்க் பாட்டில் ஹீரோ பென் நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் இங்க இருந்து எங்களுக்கு சப்ளை ஆகும். தாத்தா சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ஹீரோ பென் வாங்கி கொடுறீ, ஹீரோ பென் வாங்கி கொடுறீ. எஸ். ஸோ இங்கதான் அது. ஆனா இப்போ வந்து நாங்க சுத்தி தான் போறோம். நாங்க 5 கார்னர் வழியா சுத்தி போறோமாடா. யா, அந்த வழியா தான் போறோம். வந்து இது வாங்கி தருவாங்க பாட்டி. இங்க் பாட்டில் ரெட் பாட்டில் வந்து பிளாக் எல்லாம் மாத்தி எழுதுறது. ஹைலைட் எல்லாம் பிளாக்ல எழுதுவோம், இல்லைன்னா மற்றதெல்லாம் ப்ளூ. செம்ம காமெடியா இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்னோட நோட்டை பார்த்து தான் என் இங்கிலீஷ் மிஸ் வந்து எல்லாத்துக்கும் டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் சூப்பரா எழுதுவேன்னா பாத்துக்கோங்க. எங்க ஸ்கூல் படிக்கும்போது இவ கூட என்ன கம்பேர் பண்ணி அந்த இங்கிலீஷ் மிஸ் என்ன திட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மிஸ் பேர் வந்து யசோதா மிஸ். யாருன்னா என்ன திட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்துட்டு எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது நான் தான். ஆமா தானே? இங்கிலீஷ்ல இல்ல நல்லா படிப்பா. காலேஜ்லயும் டாப்பர், ஸ்கூல்லயும் நல்லா படிப்பா. நமக்கு படிப்பே வராது. என்னோட பெருமைகள் உங்களுக்கு இப்பதான் தெரியும். அண்ணாக்கு கூட தெரியும். அண்ணாவுக்கு கூட நாங்க எவ்வளவு மார்க் நல்லா இப்ப பிட்ஸ் பிலானி காலேஜ்ல எம்எஸ் முடிச்சிருக்கா. எஸ், கரெக்ட். என் தங்கச்சி பிட்ஸ் பிலானி தெரியாதாடா? வேர்ல்ட்லயே வெச்சது டாப் யுனிவர்சிட்டிடா எம்எஸ்க்குலாம். ஆமா, அது எம்எஸ் படிச்சு. ஆனா அதுக்கு காரணம் வந்துட்டு விப்ரோ தான். அவங்க தான் வந்து என்ன படிக்க வச்சது. இவ செஞ்ச ஒரே நல்ல காரியம் வந்து இந்த விப்ரோ சேர்ந்தது. சோ ஆனா வந்துட்டு எனக்கு விப்ரோ ஆஃபர் லெட்டர் வந்தோட
உடனே வந்துருச்சு. ஸோ என் தாத்தாவும் என் பாட்டி வந்து அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரே சண்டை. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் இருந்தேன். ஆமா உங்க பேர் வந்து நிஷா. ஸோ அவள் இப்போ மட்டும் நான் போய் தங்கி இருந்தேன். ஸோ அப்போ வந்து என் தாத்தா வந்துட்டு உடனே ஆஃப் லெட்டர் வந்ததுமே ஒரு பைக்குள்ள வந்து என் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு என்னையும் என் பாட்டியும் என் தாத்தாவும் கொண்டு வந்து என்னை வந்து மெட்ராஸில் விட்டுட்டாங்க. ஒரே அழுகுன்னு அழுகிறேன் நான். என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துறப்போ என்னை விடுங்க நான் போறேன்னு ஒரே அழுக. நினைச்சா இப்போ கூட அழுகிறது. என் தாத்தாவும் அப்படி அழுதாரு. என் பாட்டி வந்துட்டு என் தாத்தாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இவ வந்துட்டா சரி நாம போய் ஜாலியா ஹாஸ்டல்ல இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியா இருந்தா இவ சென்னை போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனியா இவளும் சென்னை வந்தாச்சு. A few minutes later. எங்கன்னா வந்துட்டு நானும் என் தங்கச்சி வந்து பழைய மலரும் நினைவுகள். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்து என் பாட்டி வந்துட்டு பக்கத்தில் ஒரு போண்டா கடையில் வந்து போண்டா வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் அந்த கடை. அப்போ வந்து 8 ரூபாய்க்கு 4 போண்டா இருந்துச்சு. அப்புறம் 1 ரூபாய்க்கு 4 போண்டா இருந்துச்சு. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நாங்களாம் வந்து ஸ்கூல் மாற்றி காலேஜ் போய் அப்புறம் அப்படியே ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டிடி இங்கே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பாட்டிக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என் தங்கச்சி. ஸோ அதனால ஒரே மலரும் நினைவுகளாக இருக்குது. 50 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போ எவ்வளோ 10 ரூபாய்க்கு ஓகே 10 ரூபாய்க்கு இப்போ 8 பீஸ். நான் இப்போ வாங்குறப்போ 1 ரூபாய்க்கு வந்து 4 பீஸ் இருந்தது இன்க்ளூடு. இந்த அக்கா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த அக்கா தான் போண்டா போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு ஞாபகம் தெரியும், பட் அவங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. இதுதான் கரெக்ட். ஸோ இதான் அந்த போண்டா. இது வாங்கலையா? ஸோ இது இருந்துச்சு. அந்த எங்கே அந்த தட்டை இருந்துச்சுமே ரவுண்டு தீந்துச்சாமா? தயிர் வடை இருக்கும். ஒன்று சாப்பிட்றியா? இது இப்போ பள்ளியில் என் பாட்டிக்கு இல்லைன்னா இது எல்லாத்தையும் அடிச்சு நோத்தி தம்சம் பண்ணிடுவாங்க. அப்போ 1 ரூபாய்க்கு 4 வடை கொடுப்பாங்க. இது சீம்பாலாக்கா? மேலே இருக்க அந்த இடப்பா இல்லையா அதுவா? இதான் ஒரு தடவை காய்ச்சலன்னு சொல்லி நான் ஒன்று வாங்குற பார்சல் வீட்டில் சாப்பிடுவேன். கொல்கட்டை இருங்க நான் அவனை ஒவ்வொரு மெனு சொல்கிறேன் அவனுக்கு. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறான் கடைக்கு. அதுதான் உனக்கு வாங்கிட்டு நான். எதுக்கா? பால்கோவா? பால்கோவா இல்லை, புளிச்சி வடை சொல்லுவேன். எங்கள் பாட்டி ரொம்ப பிடிக்கும். வடை இல்லை, இப்போ அந்த ரவுண்டாக இருக்கு அதுவும். அது ஸ்டவ்வில் இருக்கு. அடையா? இனிப்பா இருக்குமா? காரம். அது ஒன்று கட்டிட்டீங்களா? இது ஒன்று சொல்லி போட்டு வந்து தயிர் வடை தான் நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று வாங்கியிருப்பேன். ஆனால் அதே 5 போட்டுறேன். இது ஒரு 3 10 சரி கணக்கு ரவுண்டாக வரும். சரி ஓகேக்கா. நீ சாப்பிட்டு பாருக்கா. சூப்பர். அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் ஒரே வாயில போட்டு அப்படியே சூடு. சூடாக இருக்கு. சாப்பிட்டுக்க மாட்டேன். சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டுக்க மாட்டேன். எதில் செய்கிறாங்க? அவ்வளோ டீட்டெயிலாக அரிசி சாப்பிட மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அது எதில் செய்கிறாங்கன்னு தெரியாது. இந்த தட்டை முறுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் தட்டை முறுக்கில் வந்து வச்சு கொடுக்கும்போது அந்த பீட்ரூட் வந்து காரமாக இருக்கும். ஆனால் இல்லை நான் தட்டை சேர்த்து போட்டு சாயங்காலம் என்ன வாங்கட்டும்டா? இனிப்பு ஏதாவது? இனிப்பா? இனிப்பு கொல்கட்டை தரேன். கொல்கட்டை சாப்பிட்றேன். கொல்கட்டை வேண்டாமா? பால்கோவா சாப்பிடுவேன். எது பால்கோவா. பால்கோவா சாப்பிடவா? ஸ்பூன் இருக்கா? எஸ் மேம். இது இந்த ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். பால்கோவா வேறு எந்த ஏரியாலையும் கிடைக்காது. இந்த இதையும் சாப்பிட்டு முடிச்சிரு. இது என்ன கோயில் இருக்கா? இந்த
வாசவி கோயில். A few minutes later. பாட்டி போயிட்டாளுங்க 2 பேரும். குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு ஊட்டாம எங்க போயிட்டு வந்தாளுங்களோ மணி ஆச்சு. சொல்ல இல்ல அது அப்படி சொன்னா கூட சரிம்மா சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லுவாங்கடா. உடனே போகணும் ஒரு சாவி எடுக்கிறதுக்காக. டே அப்படி சொன்னாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. பாட்டி உனக்கு ஒரு சாப்பிட வந்து வாங்கிட்டு வந்துருக்கவா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுன்னு சொல்லுங்க. பாருங்க ஒரு தெட்டி பார்க்குறேன் பாருங்க. தங்கா அவங்களும் பார்க்கணும். எடுத்துட்டு பாட்டி உனக்கு ஒன்று சாப்பிட வாங்கிட்டு வந்துருக்க வா சாப்பிடலான்னு சொல்லு. அப்புறம் என்ன இருக்கு செம்ம காமெடி. ஏய் செல்லா அம்மா வந்துட்டான்டி. என்ன பண்ற? வந்து சொன்னச்சு. அட பூட்டி இருப்பாங்க. நீ போய் சொல்லு. ஏ செல்லா வாடி செல்ல. எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கேன் பாட்டி. இருக்கு. இது மட்டும் 5 தான் கிடைச்சது. அது எல்லாத்துக்கும் இருக்கு. புளிசடை அவன் எங்கே போறான்? நீ குடுக்கலையா? அவன் அடப்பான்டா. ஆமா அதுல பண்ணுவான் அவன். இப்ப எங்க வர்றாரு அவரு தெரியல. அவரு புளிசடை சாப்பிட்ற வர்றாரு. புளிசடை அங்க வச்சிரு சாமி, அங்க வச்சிரு.